ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் பார்ட் 1 கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல் சிஸ்டம்னா கண்ட்ரோலில் பர்டிகுலர் ஆக்ஷன், அதுக்கு தாங்க கண்ட்ரோல் சிஸ்டம் தேவைப்படுது. அந்த சப்ஜெக்ட்டு இப்போது ஒரு சிஸ்டம் இருக்குது, அதில் கண்ட்ரோல் சிஸ்டம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இன்புட் கொடுத்தா அவுட்புட் கிடைக்கும், அல்லது நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னவோ அது அந்த சிஸ்டம்க்கு கொடுத்தா ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவே எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்லி தந்துட்டுருக்கேன். நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதுனா நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்படி போயிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சதா, உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதுதாங்க ஓப்பன் லூப் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துருக்கிறது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் கிளாத் ட்ரையர் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு சப்போஸ் அந்த கிளாத் ட்ரையர் வந்துட்டு ஒரு 10 கிளாத்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு 10 கிளாத்ஸ் வந்துட்டு அதில் ட்ரை ஆக 30 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? இது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அது யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரியும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு கிளாத் ட்ரையர்னால் யூஸ் பண்ணதே இல்லை, நீங்கள் அது முன்னாடி யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னா, சப்போஸ் ஒரு 10 கிளாத்ஸை போட்டுட்டு நீங்கள் 15 மினிட்ஸ் செட் பண்ணி வைக்கிங்க, டைமர் ஆன் பண்ணி வைக்கிங்க. அடுத்து 15 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஈரமாக தான் இருக்கும், வெட்டாக தான் இருக்கும். சப்போஸ் அதுக்கு பதில் நீங்கள் 60 மினிட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு டைம் தெரியாமல் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா பாசிபிலிட்டி ஆஃப் டேமேஜ் கண்டிப்பாக இருக்கும். அது ரொம்ப ஹீட் ஆயிரும், ஓவர் ஹீட் ஆயிரும், மேபி ஷார்ட் சர்க்யூட் ஆகலாம், அந்த மாதிரி டேமேஜ் இருக்கும். அப்படிங்கிறதுனால இது சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் பார்த்தோன்னா ரெக்வயர்ட் ட்ரைனஸ் தான் நம்ம கொடுக்குற இன்புட்டு. அதோட ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் ஹீட் ஆகி அந்த வெட் கிளாத்தை ட்ரை பண்ணி விடும். அண்ட் ஆப்டைன் ட்ரைனஸ். இவ்வளோ தான் இதோட சிம்பிள் பிளாக் டயக்ராம். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு 10 கிளாத்ஸுக்கு 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். உடனே அப்படி செட் பண்ணி வைக்கிங்க. அப்படி செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஓகே, அடுத்து நீங்கள் வேறு ஒர்க்கு ஏதோ பார்க்க போயிட்டீங்க. ஆனால் ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு நாட்டி சைல்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டோர் ஓப்பன் பண்ணி என்ன நடக்குது, என்ன ஏதோ புதுசாக வச்சுருக்காங்களே அப்படி சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சைல்டு எப்படி போயிடுச்சு. அது ஒரு 2 மினிட்ஸ் அப்படி ஓப்பன்லேயே இருந்திருக்கு டோரு. அப்படின்னா அந்த ஹீட்டெல்லாம் அட்மாஸ்பியரில் இதாக இருக்கும், ஸோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ 30 மினிட்ஸில் வச்சும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, என்னடா நம்ம வச்சுட்டு போனோம் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் அது ட்ரை ஆகலையே அப்படி சொல்லி பார்ப்பீங்க. அந்த நாட்டி சைல்டு யாருன்னா நாய்ஸ் அல்லது டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்வான்ட் நாய்ஸ்னால் என்னென்னா அன்வான்ட் இன்புட் தான் நாய்ஸு. அப்போது இதில் வந்துட்டு உங்களுக்கு 30 மினிட்ஸில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, மேபி அது 32 மினிட்ஸ் அது ட்ரையாக எடுத்துருக்கலாம், இல்லைன்னா 35 மினிட்ஸ் மேபி அதோட ட்ரைனஸ்க்கு டைம் தேவைப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி தான் இதை சிம்பிள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லலாம். ஓகே, ஆனால் இதுக்கு ஒரு தியரிட்டிக்கல் டெஃபனிஷன் இருக்கும்ல, அது என்னென்னு பார்த்தோம்னா, இன் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் த அவுட்புட் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் த கண்ட்ரோல் ஆக்ஷன் ஆஃப் இன்புட். இப்போ நான் அவுட்புட் என்னது, நீங்கள் வந்துட்டு இதை பார்த்து நோட்ஸ் எழுதி உங்கள் வர்ற எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது ஒரு அவுட்புட். அந்த அவுட்புட் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் த கண்ட்ரோல் ஆக்ஷன் ஆஃப் இன்புட். நான் இன்புட் சொல்கிறேன்ல, இது என் மேலே ஏதாவது அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கான்னு இல்லை. ஆனால் சப்போஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி இதை நடத்துங்க, இது சொல்லித்தாங்க அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அது நீங்கள் கொடுக்கீங்க, ஓகே இதெல்லாம் நம்ம நடத்தணும்னு சொல்லிட்டு அதை நான் மறுபடியும் ஃபீட்பேக்கில் இருந்து உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு அதுபடி நடத்தினேன்னா அது வேறு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு ஜஸ்ட் போயிடுறீங்க அப்படின்னு இருக்கிறதுனால இது ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். இதோட ட்ராபேக்ஸ் பார்க்கலாம். ட்ராபேக்ஸ்: த அக்யூரசி ஆஃப் த சிஸ்டம் டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த யூசர். நீங்கள் கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் அதோட அக்யூரஸியை நீங்கள் ஃபைன் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோன்னே நீங்கள் இவ்வளோ அக்யூரஸி இருக்குன்னு சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். இட் இஸ் பியூர்லி எக்யூப்டு டு ஹேண்டில் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் இருந்துட்டு நம்ம இது தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கீழே கமெண்ட் பண்ணுறீங்க, அந்த கமெண்ட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணோம்னா பட் க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டமில் ஜெனரலி மோர் அக்யூரேட் கம்பேர் வித் க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்.
ஸோ ஏன் அப்படின்னா எரர் பிட்வீன் ஆக்சுவல் அவுட்புட் டெசைர்ட் அவுட்புட் மெஷர்ட் கண்டினியூஸ்லி. நெக்ஸ்ட்டு ஈஸி டு டிசைன் அண்ட் சீப். ஈஸியாக இருக்குனாலே அது கண்டிப்பாக சீப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டு டிசைன் அண்ட் காஸ்ட்லி. ஸோ மணி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு த எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் இஸ் மோர். ஸோ அன்வான்ட் இன்புட் இருந்துட்டு மோராக இருக்கும், ஆனால் நாய்ஸ் இஸ் இங்கே லெஸ். அண்ட் இட் இஸ் ஜெனரலி மோர் ஸ்டேபிள். ஸ்டேபிள்னால் என்னென்னா பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். லாஸ்ட்டு 2 பாயிண்ட் மட்டும் பின்னாடி நல்லா எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ப்போம். இட் மே பிகம் அன்ஸ்டேபிள் டியூ டு த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீட்பேக் எலிமெண்ட். இது ஸ்டேபிள், இது அன்ஸ்டேபிள், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இட் இஸ் மோர் சென்சிட்டிவ் டு பராமீட்டர் வேரியன்ஸ். சென்சிட்டிவ்னா என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் லெஸ் சென்சிட்டிவ் டு பராமீட்டர் வேரியேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ரிவ்யூஸ் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். I hope you all know well about the Laplace transform. It's just review. So 2 types of Laplace transform are there: bilateral or two-sided Laplace transform, unilateral or one-sided Laplace transform. For control system, we have only used deals with causal system. What is causal system? Causal system means impulse response. That means it represents h of t. So h of t equal to 0 எப்போ t less than 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிராஃப் போட்டோம்னா டீயோட பாசிட்டிவ் வேல்யூக்கு மட்டும்தான் சிக்னல் இருந்துட்டு இருக்குது, நெகட்டிவ் வேல்யூக்கு 0, அதோட ஃபங்க்ஷனே 0 அப்படின்னு இருக்குது. இதான் காஷல் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் காஷல் சிஸ்டத்துக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹெச் ஆஃப் டி. இது ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, நம்ம வந்துட்டு டைம் டொமைனில் இருக்குது, நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனில் லாப்லாஸ் எடுக்கிறோம். ஸோ பிஎல்டி பைலேட்ரல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பைலேட்ரல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டோம்னா ஸோ -∞ to ∞ h of t e to the power st dtன்னு வரும். பட் காஷல் சிஸ்டம் எப்போவுமே கண்ட்ரோல் சிஸ்டம் காஷல் சிஸ்டத்தில் தான் டீல்ஸ் வித் காஷல் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால யூனிலேட்ரல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போடலாம். யூனிலேட்ரல்னால் 0 to ∞, பைலேட்ரல்னால் பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும், நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். பட் யூனிலேட்ரல்னால் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் அப்படிங்கிறதுனால h of t e to the power -st dt. இப்போது எக்ஸ் ஆஃப் டி அதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேபிட்டல் ஆஃப் எக்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கும்போது எக்ஸ் ஆஃப் எஸ் என்னென்னா இன்டகிரேஷன் ஆஃப் 0 to ∞ எக்ஸ் ஆஃப் டி e to the power -st dt அப்படின்னு ஆகுது. இது வந்துட்டு மறுபடியும் இதோட டெரிவேஷன்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிலாம் பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் இதோட ஃபார்முலா மட்டும் நம்ம ஜஸ்ட் பார்த்துக்கலாம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e to the power -at அப்படின்னா 1/s + a. அதை அடுத்து யூடி யூனிட் ஸ்டெப்பு R1 அப்படின்னா 1/s ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரேம்ப் ஃபங்க்ஷன் ஆர் ஆஃப் டி ஆர் வெறும் டி அந்த மாதிரினா 1/s². t to the power nக்கு லாப்லாஸ் எடுத்தோம்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n+1. இது என்ன ஃபங்க்ஷன்? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், இது இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டெல்டா ஆஃப் டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு cos of omega t equal to s divided by s² plus omega square. Sin of omega divided by s² plus omega square for sin omega t. அதே இது இப்போ cos omega tல முன்னாடி e to the power -at. ஆமாம், அந்த e to the power -at என்னென்னா இது வந்துட்டு எஸ் பிளேனில், அதாவது எஸ் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி, இது ரெண்டும் அது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆகுதுங்கிறத இதை பின்னாடி உள்ள எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இதை பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் டீயோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு வச்சிட்டோம்னா t - t0, அதாவது டைம் டொமைனில் நம்ம சேஞ்ச் பண்ணால் இங்கே ஃப்ரீக்வன்சி டொமைனில் e to the power -st0ங்கிறது மல்டிபிள் ஆகுது. அதே மாதிரி டைம் டொமைனில் நம்ம e to the power s0t அப்படிங்கிறத மல்டிபிள் பண்ணால் இங்கே எஸ் டொமைன், அதாவது ஃப்ரீக்வன்சி டொமைனில் s0 சப்ராக்ட் ஆகுது. அப்படி இது ரெண்டு உல்ட்டா. அதே மாதிரி இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எக்ஸ் ஆஃப் டிங்கிற ஃபங்க்ஷன் மாதிரி, இதில் காஸ் ஆஃப் ஒமேகா டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதிலேருந்து நம்ம e to the power s0t அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி டொமைன் ஒரு பார்ட்டை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது, அதாவது காஸ் ஒமேகா டி அதோட ஒரு பார்ட்டை மல்டிபிள் பண்ணும்போது எஸ் டொமைன்லேருந்து s - s0 அப்படின்னு மாறுது. ஸோ இதுலேயும் இங்கே மைனஸ் எப்படி இருந்துச்சுன்னா இங்கே உள்ள சைனுக்கு ஆப்போசிட் சைனு, இங்கே உள்ள சைனுக்கு ஆப்போசிட் சைன் ப்ளஸ் எஸ் வந்து எஸ் + ஏன்னு மாறுது.
ஸோ இங்கே எஸ் ப்ளஸ் ஏ, அதாவது சேம் ப்ராப்பர்ட்டி, அதாவது காஸ் ஒமேகா டிக்கு சேம் ஃபார்முலா தான். ஆனால் இங்கே e⁻−ATயோட மல்டிபிள் பண்ணியிருக்கிறதுனால எஸ் டொமைன் வந்து இதுக்கு ஆப்போசிட் சைனு ப்ளஸ் ஏவாக மாறிடுது. அதே மாதிரி தான் சைன் ஃபங்க்ஷனுக்கு ஒமேகா டிவைடட் பை S² + ω². ஆனால் இங்கே இருந்துட்டு e⁻−ATயோட மல்டிபிள் பண்ணியிருக்கிறதுனால எஸ் டொமைன் வந்து S + A அப்படின்னு மாறிடுது. மிச்சம் எல்லாமே சேம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னுட்டு இந்த ஃபஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி டைம் டெரிவேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா, இப்போ x(t)ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் x(s)ன்னு கிடைக்குது. அதே இது சப்போஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் அதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் வர்ற அந்த x(s) இருக்குல்ல, அதோட முன்னாடி s-ஆல் மல்டிபிள் பண்ணி -x(0)ங்கிறது இனிஷியல் கண்டிஷனில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு போடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். சப்போஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இதுதானே ஆன்சர். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் என்ன? x(s) -x(0). இதுக்கு முன்னாடி s-ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு -x'(0) அப்படின்னு போடணும். அப்படி போடும்போது s² x(s) கிடைக்கும். s(x0) -x0 அப்படின்னு கிடைக்கும். இது ஃபார் டைம் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறதுனால இது செகண்ட் ஆர்டர் இல்லை, நீங்கள் தேர்ட் ஆர்டர் ஃபோர்த் ஆர்டர் எது வரைக்கும் போனால், பட் செகண்ட் ஆர்டர் இஸ் எனஃப். அண்ட் த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் கன்வல்யூஷன். x(t)ங்கிறது கேபிட்டல் X(s), y(t)ங்கிறது கேபிட்டல் Y(s) அப்படிங்கிறத லாப்லாஸ் எடுத்தோம்னா ரெண்டுத்தையும் மல்டிபிள் இந்த சிம்பிள் போட்டோம்னா கன்வல்யூஷன் அப்படின்னு ரெண்டுத்தையும் கான்வல்யூட் பண்ணால் அதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மல்டிபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டைம் டொமைனில் உள்ள 2 ஃபங்க்ஷனையும் கான்வல்யூட் பண்ணால் ஃப்ரீக்வன்சி டொமைனில் உள்ள 2 ஃபங்க்ஷனும் மல்டிபிள் ஆகும். இதுதான் கான்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் எல்டிஐ சிஸ்டம் g(t), அதுக்கு g(t) அது எல்டிஐ சிஸ்டம்னாலேயும் ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் நமக்கு தெரியும். இதுக்கு இன்புட் கொடுக்குறோம் r(t) அல்லது r(s). அவுட்புட் இருந்துட்டு c(t) அல்லது c(s) அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, டைம் டொமைனை பொறுத்த வரைக்கும் c(t) எப்படி இருக்குன்னா r(t) கான்வல்யூட் ஆஃப் g(t) அப்படின்னு இருக்கும். பட் எஸ் டொமைனில் ஃப்ரீக்வன்சி டொமைனில் பார்த்தோம்னா c(s) = r(s) மல்டிப்ளைடு பை g(s) அப்படின்ட்டு இருக்கும். சரி, இதில் இருந்து இந்த g(s) அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, g(s) = c(s) டிவைடட் பை r(s)ன்னு கிடைக்குது. இது which is nothing but ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆர் கெயின்ங்கிறது சொல்லக்கூடாது, பட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் மெயினாக நம்ம சொல்லணும். கெயின்னா வேறு மாதிரி வரும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் சொல்லணும். ஏன் கெயினுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட டெஃபினிஷன் பார்த்தோம்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் a system is defined as the ratio of output, that is C(s), and Laplace transform to input Laplace transform, that is R(s). ரெண்டுமே லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட அவுட்புட் டிவைடட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். கெயின் என்னென்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட்னு போடுவோம். பட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட்னு போடுவோம். ஓகே, மேத்தமெட்டிக்கலாக இதை எப்படி சொல்லலாம்? மேத்தமெட்டிக்கலி it is equal to the Laplace transform of the impulse response of the system. g(s) = Laplace of g(t). ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னா இந்த g(s)னா என்ன? அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது கெயின்னு இன்னொரு டேர்மில் சொல்கிறோம்ல, அப்படின்னா என்னென்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், அதை தான் அப்படி சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு g(t)ங்கிறது g(s)ங்கிறது லாப்லாஸ் கிடச்சிது. ஸோ g(s) = integration of 0 to infinity. ஏன்னா இது யூனிலேட்ரல் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால g(t) e⁻−es dt அப்படின்னு சொல்லி மாறிடுது. ஓகே, இதில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேன் பி டிஃபைன்ட் ஒன்லி எப்போ, அதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. இனிஷியலி ரிலாக்ஸ்டு சிஸ்டம்ஸ் such that the systems where initial conditions are 0, அதாவது x(0), x'(0), y(0), y'(0), double-(0) எல்லா இனிஷியல் கண்டிஷன்ஸும் 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுனா என்னென்னா சொல்கிறேன்.
ஓகே. நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்கலான்னா கொஸ்டின்ஸு இப்போ நான் ஒரு கொஸ்டின்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். இதை சால்வ் பண்ண முடிஞ்சால் பாருங்கள். இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நம்ம கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார் கிவன் சிஸ்டம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, கண்டினியூஸாக நான் பார்ட் 2 பார்ட் 3ன்னு ஃபுல்லாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். இட்ஸ் ஒன்லி ஃபார் நாட் ஒன்லி ஃபார் கேட் டிஎஸ்சி செமஸ்டர் எக்ஸாமுக்கும் இதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.